ஒரு கேள்வி கேக்குறேன், நீ இது பதில் சொல்லு. பென் ஸ்டோக்ஸ், ரவீந்திர ஜடேஜா, who is a better test all rounder உன்னை பொறுத்தவரையில? ஸ்டோக்ஸ். ஆன்சர் சொல்லணும்னா நான் ஸ்டோக்ஸ் தான் சொல்லுவேன். நீ ஸ்டோக்ஸ் சொல்லுவேன், நான் வந்து ஜடேஜா அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் ஸ்டோக்ஸ் நான் வந்து எங்க சொல்லுவேன்னா பிக் மேட்ச்ல பர்ஃபார்ம் பண்ணுவார் இம்பார்ட்டன்ட் மொமெண்ட்ல. பட் இந்த ஜடேஜா இருக்கார் பாத்தியா, எல்லா மேட்சும் பர்ஃபார்ம் பண்றாரு. அதுதான் இங்க டிஃபரன்ஸா இருக்கு. அவர் எல்லா ஏதோ ஒரு 50 அடிச்சிடறாரு, ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சோ வந்து ரொம்ப கன்சிஸ்டன்டா பேட்டிங்ல இருப்பாரு. ஆனா பவுலிங்ல நம்ம பார்க்கணும்ல, அந்த ஆஸ்பெக்ட் பார்க்கும்போது பவுலிங் விக்கெட்ஸ் பவுலிங்ல வந்து இப்ப பார்க்கும்போது ரொம்ப கிராஜுவலா குறைஞ்சிச்சு. இல்ல ஆக்சுவலி நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப இங்கிலாந்து நீ வந்து இப்போ ஒரு டீசன்சி பயஸ்ல நீ சொல்ற, இங்கிலாந்துல ஸ்டோக்ஸ் நல்லா போடுறாரு. இதே ஸ்டோக்ஸ் வந்து இந்தியால வந்து பார்த்தோன்னா அந்த அளவுக்கு இம்பாக்ட்ல இருக்க மாட்டாரு. இருப்பாரு. இப்போ ஜடேஜா எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு இம்பாக்ட் கொடுக்குறாரோ அதே அளவுக்கு தான் இருப்பாரு. ஆனா இந்தியால ஜடேஜா கிங், அது நம்மளுக்கே தெரியும் சப்கான்டினென்ட் பிச்சஸ்ல. சோ அந்த மாதிரி நான் பாக்குறேன். ஜடேஜா வந்து கம்மியெல்லாம் சொல்லுங்க. அவர் வந்து நம்ம சப்கான்டினென்ட்ல வந்து எவ்வளவு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஜடேஜா அஸ்வின் சேர்ந்தா வேற மாதிரி சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு. ஆனா வந்து ஸ்டோக்ஸ் பார்க்கும்போது எனக்கு தனியா தெரியவாருங்க மேட்ச்ல. எப்படியா தெரிஞ்சிருவாரு. அது வந்து இப்ப டீம் அவ்வளவு மொக்கையா இருக்கா இல்ல தலைவர் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு தெரியல. அதனால வந்து ரெண்டு பேருமே பெஸ்ட் இன் வாட் தே டூ. அதை வந்து கம்பேரும் பண்ண முடியாது.